ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிப்ராஜ் நடிச்சிருக்கிற 10 நம்பர்ஸ் என்ற ஹைவே த்ரில்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆத்தூரில் காலேஜ் பொண்ணு காணோன்ற விசாரணையில் இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ. அதே நேரத்தில் ஆம்னி பஸ்ஸில் பொண்ணை யாரோ அடிக்கிறாங்கன்னு புகார் வருது. போலீஸ் அந்த பஸ்ஸை நிறுத்தி பார்த்தா ஃபோன் பண்ணாலேயே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு வேனை போலீஸ் மடக்கும்போது சுடப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடா இல்லை வேறு வேறு சம்பவங்களா? இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இந்த கேள்விகளுக்கான விடையை 10 மணி நேரத்துக்குள்ள இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ எப்படி கண்டுபிடிக்கிறான்றது தான் படத்தோட கதையே. ஆரம்பத்திலேயே ஹீரோவோட சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு சுவாரஸ்யமான பின் கதையோட தொடங்குது. மல்டிபிள் சம்பவங்க, போலீஸே சுடுறதும் ஆளுங்களை வச்சு தாக்குறதும் சவால் விடுறதுமா பின்னாடி இருக்கிற ஒரு முகம் தெரியாத மர்ம நபரு யார் கடத்திருப்பா, யார் கொலை பண்ணியிருப்பான்னு ஆடியன்ஸை சுத்த விடுறதுக்கு நிறைய பேரை சந்தேகப்பட வைக்கிறதுன்னு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு சப்ளாட்ஸே இல்லாமல் கதையை கொண்டு போனது, நல்ல கேமரா ஒர்க்கு, ஃபைட் கோரியோகிராஃபி, சாங்ஸ் இல்லாதது, செகண்ட் ஆஃப் ரேஸியாக கொண்டு போய் படத்தை 2 மணி நேரத்தில் முடிச்சதுன்னு பாசிட்டிவ் அம்சங்க. சிபிராஜோட பிரசன்ஸ் இதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கு. மெயினாக இந்த படத்தில் தான் சிபிராஜோட குரல் கொஞ்சம் சரியாக வந்திருக்கு. இந்த பஸ்ஸில் கொலையான ராஜ் ஐயப்பாவும் துடிப்பாக நல்லா நடிச்சிருக்காரு. இதில் பிரச்சனை என்னென்னா ஃபெமிலியரான விஷயங்க தான். இதில் வேற க்ளூஸும் சம்பவங்களும் ஆர்கானிக்காக இல்லாமல் வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஹீரோவுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு தோன்றதுனால சஸ்பென்ஸை ஃபீல் பண்ண முடியல. 3 போலீஸ் ஆளுங்களை செக் பாயிண்டில் சுட்டு தள்ளிட்டு போகிறானுங்க. யூஸ்வலாக என்ன நடக்கும்? போலீஸ் ஈஸ்டல் மாதிரி குமிஞ்சு பயங்கரமாக எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க. அது இதில் மிஸ்ஸிங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸில் நடக்கிற கொலை தேவையே இல்லை. அதே சமயம் கன்வின்சிங்காகவும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு சஸ்பெக்ட் அவன் வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுறதால கொலை பண்ண நினைக்கிறானா, அதுவும் பஸ்ஸுக்குள்ளே வந்து சஸ்பென்ஸ் இல்லாதனால மிஞ்சுறது வில்லன் யாருன்னு இருக்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். அதையும் டால்பூத் கேமராவில் பார்த்த உடனே கெஸ் பண்ண முடியுது. வில்லனோட மோட்டிவ் தெரிஞ்ச உடனே எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஓவராலாக பார்த்தா யார் கொலையை பண்ணியிருப்பாங்கன்ற இந்த த்ரில்லர் சஸ்பெக்ட்ஸோட மோட்டிவ் கன்வின்சிங்காகவும் மேக்கிங்கில் கொஞ்சம் கவனம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஆச்சே, இதையும் பார்த்துடலாமேன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.